தாவேகாவில் இன்று தூத்துக்குடி மற்றும் திருச்சி மாவட்டங்களுக்கு 8 மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்படவிருக்கக்கூடிய சூழலில் தாவேகா ஆரம்பித்து 2 ஆண்டுகள் கழித்து மாவட்ட செயலாளர்களை இன்று அறிவிக்க இருக்கிறார் விஜய். தொடர்ந்து பொறுப்பு கிடைக்காத தகவல் அறிந்து பனையூர் தாவேகா அலுவலகத்திற்கு அதிருப்தியாளர்கள் படையெடுத்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் உடன் பார்த்து வருகிறோம். இதுகுறித்த விவரங்களோடு நேரலையில் இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் ஜெரி. அவரிடம் பேசலாம். ஜெரி, வணக்கம். கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு இன்னைக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் தூத்துக்குடி மற்றும் திருச்சிக்கு நியமிக்கப்பட இருக்கிறார்கள். இதில் என்ன குழப்பம் ஏற்பட்டு இருக்கிறது? கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கி 2 ஆண்டுகள் நிறைவடைய இருக்கிறது. ஆனாலும் இன்னும் உட்கட்டமைப்பு பலப்படுத்தவில்லை. ஒவ்வொரு மேடைகளிலும் தாவேகா தலைவர் விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் தான் போட்டி என்று சூளுரைத்து வருகிறார். ஆனால் நிதர்சனம் என்னவென்றால் கட்சியினுடைய உட்கட்டமைப்பு இன்னும் பலப்படுத்தாமலேயே இருக்கிறது. இன்னும் சில மாதங்களில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. ஆனாலும் கூட முழுமையாக மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்படவில்லை. வட்டம், ஒன்றியம், கிளை உள்ளிட்ட பொறுப்புகளும் நியமிக்கப்படாமலேயே இருக்கிறது. இதனை அறிந்த தமிழக வெற்றிக் கழகம் உடனடியாக அறிவிக்கப்படாமல் இருக்கின்ற மாவட்ட பொறுப்புகளை இன்று அறிவிக்க இருப்பதாக தகவல் அறிந்தவுடன் அதிருப்தியாளர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்தை நோக்கி படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காகவே பாதுகாப்பு கருதி சாலையினுடைய 2 புறங்களிலும் பேரிகார்டுகள் அமைத்து, தடுப்புகள் அமைத்து ஒருவரையும் கட்சி அலுவலகத்தில் நெருங்க விடாமல் பாதுகாவலர்கள் தடுத்து வருகிறார்கள். குறிப்பாக தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அதிக பேர் மாவட்ட செயலாளருக்கு போட்டி நிலவுவதன் காரணமாகவே ஏற்கனவே 120 மாவட்ட செயலாளர்கள் நியமித்தார்கள். அதனை இன்னும் அதிகப்படுத்துவதற்காக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இன்று தூத்துக்குடி, திருச்சி மற்றும் மதுரையில் சில மாவட்டங்களையும் இன்று அறிவிக்கப்பட போவதாகவும் கூறப்படுகிறது. யாருக்கெல்லாம் பதவி கிடைக்கவில்லையோ அவர்களுடைய ஆதரவாளர்கள் தற்பொழுது பனையூர் அலுவலகத்தை நோக்கி வந்த வண்ணமே இருக்கிறார்கள். தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கிறது. எனினும் கூட அறிவிக்கப்படாத மாவட்டங்களிலும் அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களில் எந்த அளவுக்கு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறதோ அதே அளவுக்கு அறிவிக்கப்படாத மாவட்டங்களிலும் பணிகளை மேற்கொண்டுதான் வருகிறார்கள். எனவே அதிகப்படியான பணிகளை மேற்கொண்டு வந்தாலும் கூட சில காரணங்களை மேற்கோள் காட்டி எங்களுக்கு பதவி வழங்கவில்லை என்று முறையிடுவதற்காக தற்பொழுது அதிருப்தியாளர்கள் தமிழக வெற்றிக் கழக தலைமை அலுவலகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக தூத்துக்குடி பொறுத்த வரைக்கும் 6 சட்டமன்ற தொகுதி. பொதுவாக தாவேகாவில் 2 சட்டமன்ற தொகுதிக்கு 1 மாவட்ட செயலாளர்கள் என்று அறிவிக்கப்பட்டு வந்தது. ஆனால் தூத்துக்குடியை அதிகப்படியான போட்டி நிலவுவதன் காரணமாக 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 6 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட இருக்கிறது.